உலகளாவிய ரீதியில் இன்று கொண்டாடப்படும் சர்வதேச தொழிலாளர் தினம் குறித்து நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பலரும் தமது வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்துள்ளனர். நல்லாட்சியின் அம்சங்களின் கீழ் ஒன்றாக செயற்பட உறுதி போடுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து தொழிலாளர் சமூகத்தினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். தொழிலாளர் சார் ஆட்சியினூடாக சுதந்திரமான மற்றும் ஜனநாயக முறையில் இம்முறை மே தினத்தை கொண்டாடுவதற்கு தொழிலாளர் வர்க்கத்திற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். மே தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் உற்சாகமாகவும் அபிமானத்தோடும் செயற்படுவதற்கான ஜனநாயக சுதந்திரத்தையும் வேலைத்தளத்திற்கு தொழிலாளர்கள் சமாதானத்துடன் ஒன்று கூடி வினைத்திறனுடன் செயற்படுவதற்கான உரிமையையும் நாட்டில் உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். தியாகத்தினூடாக பெற்றுக்கொண்ட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அனைவரும் ஒற்றுமையை தொடர்ந்தும் பேண வேண்டும் என ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழைப்புக்கு உரிய கௌரவத்தையும் பெறுமதியையும் பெற்றுக் கொடுத்து தொழிலாளர் உரிமைகளை உறுதிப்படுத்தி அவர்களின் வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பின்னணியை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மே தினம் தொடர்பில் பிரதமரால் வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் புரட்சியை வெற்றி கொண்டு தேசத்தின் வெற்றிக்காக பாடுபடுவதற்கு உதயமாகியுள்ள புதிய அரசியல் கலாச்சாரம் உறுதுணையாக அமைய வேண்டும் என்பதே தனது பிரார்த்தனை எனவும் பிரதமர் கூறியுள்ளார். மேம்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளினூடாக தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் மக்களின் வாழ்வை எழுச்சி பெற செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது மே தின வாழ்ச்சி செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார்.